திட்டமாய் முதலில் செய்த தீவினைக்காய் அனுபவித்து கட்டுடன் பலகை காட்டில் கழிப்புடன் தங்கி வந்து சிறப்புடன் உதித்தவரை வாட கனகதியோ சரணம் காப்புதான் உன்னடமாய் சரஸ்வதி முப்பதோ செப்பமுடமாய் திசை கமல போட்டதோ சிங்காசனத்தில் வெண்ணிலைகள் ஒளிபரப்பி வீட்டிற்கோ லட்சுமிக்கு உன்னுடைய தாழ்வழின் உள் மயக்கம் வைத்திடுமோ நாடனிலே 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 சொல்லி அப்படி சொல்லி சொல்லி அம்மைய காட்டின கோவில் சொல்லக்குடி வெட்டமாகப்பட்டது இருக்கிறதா அன்னம் என்று சொன்னால் சோரி கிரி என்று சொன்னால் மலை சோறு வந்து மலை போல குவிந்து இருக்கும் விளைச்சல் அத்தனை சிறப்பு வாய்ந்த யாரும் வருகிறார் அந்த அன்னகிரி வெட்டத்தை சரி ஒரு அம்மையப்பர் ஆலயம் அங்க இருக்கிறதா அம்மையப்பர் என்று சொன்னால் யாரம்மா சிவன் சக்தி ஆலயம் என்று சொல்லுவாங்க இந்த சிவனப்பு சக்திக்கு ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு பேர் தில்லையிலே நடராஜர் என்று சொல்லியும் நெல்லையிலே நெல்லையப்பர் காந்திமதியம்மா என்று சொல்லியும் குற்றாலத்திலே குற்றாலநாதர் குடல்வாய்மொழி அம்மை என்று சொல்லுவாங்க அந்த சிவன் சக்தி ஆலயத்தில் 61 அண்ணன் தூதி செய்தவர்களா அத்தை முத்துவர்களையுமா 61 மறையவர்கள் 61 மறையவர்கள் அவர்களுக்கு தக்க முறை அவர்களுக்கு தக்க முறை சிறந்த பூஜை செய்துவாரா சிவபாப்பான் நனைவியவள் சிவபாப்பான் நனைவியவள் சிவமாகி மலராக 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 மனைவியவள்
மகிழ்வதாலே அதாவது அந்த சிவபூஜை செய்து வரும்போது 61 யாரோ தலைமையாக இருக்கிறார். சிவபாப்பா யார பாப்பா? எல்லாரையும் பாப்பா பேரோ சிவபாப்பா. ஆலயமோ சிவ ஆலயம். அந்த ஆலயத்திலே பூஜை செய்யக்கூடியவரும் சிவபாப்பா. சரி, அவன் எப்படிமா இருக்கான்? அந்த சிவபாப்பனாகப்பட்டவன் சரி சிவாயி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திரவம் முடிக்கிறார். சரி, மாநிலமான சுட்டி இல்லத்தில் நல்லவனாக கொண்டு வாழ்ந்து வருவரா? மன்மதனோ ரதியை போல் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அவர்களுக்கு செத்தாலை குறையவில்லை 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 செத்தாலை தாழ்வவில்லை தாழ்வவில்லை குறையவில்லை குறையவில்லை தாழ்வவில்லை சொன்னாலை உடையவில்லை 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 தாழ்வவில்லை தாழ்வவில்லை அசத்து எந்த மொழி எந்த மொழி வாத்தியாரே 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 சொத்தால் குறைவில்லை சிவத்தால் தாழ்வில்லை மானால் குறைவில்லை மகிழ்ச்சியால் குறைவில்லை பொன்னால் குறைவில்லை பொருளால் குறைவில்லை எல்லாம் இருக்கிறதை அனைத்து செல்வங்களையும் கட்டியான ஒரு குழந்தை வாழ்ந்து கிடையாதா? என்னங்க நீ ஒரு வீட்டுக்கு தான் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே என்ன கேட்பீங்க? சௌக்கியமா இருக்கீங்களாக்கா? ஆமா நல்லா இருக்கும் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து கேட்பீங்க என்ன கேட்பாங்க? உங்க பிள்ளை குட்டிங்களா சௌக்கியமா இருக்கா? ஆமா. உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்பாங்க. அதை விட்டுட்டு உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? உங்ககிட்ட எத்தனை பட்டு சேலை இருக்கு? உங்களுக்கு எத்தனை சவரன் நகை இருக்கு? அதை கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்லையா? அதாவது உங்க பிள்ளை குட்டிங்களா சௌக்கியமா இருக்கா? ஆமா. அடுத்த வார்த்தையே அதான். சரி. அவ என்னத்தான் செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் மதிக்க மாட்டாங்க ஊருக்காரங்க. கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாப்பானுக்கு சிவானுக்கு எல்லா வித செல்வங்களும் இருந்த போதிலும் குழந்தை செல்வம் இல்லை. குழந்தையில்லாத வரத்தினால்தான் நம்முடைய கணவன் பார்த்து சொல்லுகிறார். என் மன்னவா புக்கும் வந்த பருவத்திலே வந்த பருவத்திலே மாறி போரே மல்லா 12 திருமண அதாவது 32 வயதில் நான் முழுமனாக இருக்கின்றேனே. நீ மட்டுமா இருக்கின்றாய்? எனக்கும் அந்த கவலைதான். நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டாய். தொக்கும் வந்த வருடத்தில் அறிவோரே அப்படி காக்கும் வந்த வருடத்தில் காய்மா அறிவோரே நீ வந்த. சரி சரி. இது போய் உள்ள பின்பு எத்தனையோ குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டார்கள். எத்தனை பேரோ நம்மை போன்று குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்கள். உனக்கு குழந்தை நான், எனக்கு குழந்தை நீ. ஆமா மாமா. ஆகவே அந்த ஆண்டவர் எப்போது குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போது தருவார். காத்திருப்போம். நிச்சயமாக நமக்கு குழந்தைகள் கிடைக்கும். கண்டிப்பா பெருமாள். நம்ம யாருக்கும் எந்த
எந்தவித துரோகமும் செய்யவில்லை. என்ன அது மட்டுமில்லை சுவாமி, இப்படியே இவர்கள் சொன்னா எப்படிதான் குழந்தை கிடைக்கும்? எப்படி இருக்கணும்? நீங்களோ தினந்தோறும் சிவன் ஆலயத்தில் சென்று பூஜையாண்டு வைத்து வரவேன். பூஜையை வைத்து விட்டு சட்டுன்னு வீட்டுக்கு வந்தோடு இருக்காதீங்க. பகவானிடத்தில் சென்று வரந்தி கும்பிட்டு குழந்தைக்கு வரத்தையும் வாங்கி விட்டு வாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு சென்று குழந்தைக்கு வரம் கொடுக்கணும்னு சொன்னா விட்டு வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி அந்த சிவன் சக்தி ஆலயத்திலே சென்று அப்படியாகட்ட வேண்டி அம்மா எப்ப எப்படி வருவா எப்படி இருக்க எப்படி இருக்கிறார் கோவை பங்க மனமே இறங்கி வாழ்ந்துகின்ற போது வாழ்ந்துகின்ற போது பாலகரை அப்படி நினைக்கின்ற பகவான் இடத்தில் வந்து வருவது நிற்கிறான் பகவானி எனக்கு எல்லாம் இந்த செல்வங்களையும் நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய். ஆனால் என்ன பகவானி எல்லாம் பொன்பொருளிலிருந்து என்ன பிரயோஜனம்? அதை கட்டியான ஒரு குழந்தை செல்வம் வேண்டாமா? இதுவரைக்கும் உன்னுடைய ஆலயத்திலே நானும் பூஜை செய்து வருகின்றேன். என்னுடைய காலத்திற்கு உனக்கு பூஜை செய்திருக்கிறது குழந்தை வேண்டாமா? சாமி கேட்கக்கூடாததை பார்க்கக்கூடாததெல்லாம் கேட்காத கேள்விதான் கேட்கிறோம். தேவையா? அது எனக்கு தேவையா? எனக்கு குழந்தைக்கு வரத்தை தாருங்கள். வேற ஒண்ணு இல்ல சாமி, எல்லாம் போடுறமாதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? ஆமா, கொஞ்சம் வளர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்க பார்த்தா சரி இந்த சிவபக்தனாகப்பட்டவன் தொழுது நிற்கக்கூடிய இடத்தில் அவனின் பகவானுடைய இறைமையானே சிவனுடைய வயிற்றிலே கருவானது வளர்கிறதா 10 மாதம் ஒரு திங்கள் திகின்றதாம். அதுக்குள்ள 10 மாசம் ஆயிட்டு. ஆமா, 10 மாதம் ஒரு திங்கள் திகிய எடுத்தால் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். சரி பெற்றெடுத்த குழந்தையை ஒப்பாடு நீக்கி குப்பில் கொடி அடர்த்தி தானாட்டி சீராட்டி என்று எப்படி தெரிவிக்கிறாள்? வேதியன் என்று திருநாள பெயரது சிவமக்கள் சந்தோஷமாய் வனமகிழ சிவபக்தர் சந்தோஷம் வேதிய பேரவ வேதிய
என்ற திருநாம பேராவளி சூட்டுகின்றார். அழகு என்று சொல்லுக்கு முருகன் என்று சொல்வார்கள். சரிதான். குழந்தையுடைய அழகை பார்க்கும்போது அவ்வளவு அழகு. ஆமா. ஆலயமும் அம்மை பெரு ஆலயம். சரி. அங்கு பூஜை செய்வதா சிவ பார்ப்பார். ஆமா. அந்த பகவானுடைய மகனாகிய வேலவனுடைய பெயரை வைக்கிறார்கள். ஆமையா. குழந்தைக்கு வேலவன் என்று சொல்லி பேராவத்தை சூட்டி வேதியர் என்று சொல்லக்கூடியது அவருடைய குலத்தொழில். குலத்தொழில். அதனால் வேலவ வேதியர் என்ற திருநாம பேராவளி சூட்டி சரி 4 மேடியும் கொள்கை வண்ணமாக அப்படி அழகாக வளர்த்து வருகின்றார்கள். சரி சரி. இப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் இவர்கள் இங்கு இப்படி இருந்த அம்மையப்பர் ஆலயத்தில் 41 தெய்வராசி பெண்கள் நாட்டியம் ஆடுவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார். இந்த தெய்வராசி பெண்களுக்கு கல்யாணம் என்பது கிடையாது. அந்த ஆணோட இணைத்துக் கொண்டு அவங்களே தாலி கட்டிடுவாங்க. தாலியை கட்டிக்கொண்டு அந்த அம்மையப்பர் ஆலயத்தில் நாட்டியம் போடுவது அவங்களுக்கு வழக்கம். அந்த ஊர்ல உள்ள ஆண்களை எல்லாம் சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டியது தொழில். சரிதான். இப்படி இருந்து வரக்கூடிய நாளையிலே 41 தெய்வதாசி பெண்கள் இருந்து வருகின்றனர். 41 தெய்வதாசிக்கும் தலைமூத்த தெய்வதாசியா வாழ்ந்து வருகின்றார் சிவகாமி தாசி. அது யார் தெரியுமா? 41 தாசிக்கு முதல் தாசி சிவகாமி தாசி அதிக தொழில சிவகாமி காதி அணிய தொழிலி அதிகோ நன்றாக நாட்டியம் பயிரா தம்பிய பொண்ணோடேடும் உடலில் சந்தமியில் செல்வம் வெள்ளாசி பெண்களிலும் மூத்தவள் யார் தெரியுமா? சிவகாமி காசி. சரி. பெரிய நாட்டியக்காரி. ஆமா. போகாத ஊரு கிடையாது, அடிபடாத இடம் கிடையாது. ஆமா, ஒண்ணு மாதிரி. அவன் கால் அடிபடாத இடம் கிடையாது. அப்படி விளக்கமா சொல்லி. நானும் போகாத செட்டு கிடையாது, வாக்காத ஏச்சி கிடையாது. அதுபோல இந்த சிவகாமி போகாத ஊரு கிடையாது, பெயர் வாழ்ந்தாத இடம் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது இந்த சிவகாமி ஆகப்பட்டவள் நாட்டியத்திலையும் அழகாக நாட்டியம் ஆடுவாள். ஆளும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. குஷ்புமா இருக்கா? இன்னைக்குள்ள குஷ்பு கிடையாது, 1980 குஷ்புமா இருக்கா பாக்குறது. அவள் அழகு என்று சொன்னால் அப்படி விலகி அந்த அழகான சிவகாமி நம்ம நாட்டி ஆடி அழகை யாருக்குத்தான் என்ன தீங்கு செய்தோம் பகவானே, எல்லாமா செல்வம் கொடுத்த பகவானே அடியனுக்கு ஒரு குழந்தை செல்வத்திற்கு அனுப்பியே மறந்து விட்டேன். அந்த காலத்துல குழந்தை இருந்தவங்களுக்கு இருந்துச்சு 10, 12, 15 சொல்லி. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்லன்னு வருத்திதான் இருந்தாங்க. குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு. அவன் குடும்ப கட்டுப்பாடு வச்சாலும் இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டத்தெல்லாம் வெட்டி அடிச்சு எல்லாம் பிளாட் போட்டு வித்தாச்சு. அப்படி இருக்கின்ற போது இந்த சிவகாமியாகப்பட்டவன் மனமே நினைக்கிறார், யாருக்குத்தான் என்ன தீங்கு செய்தோம் பகவானே, யாருக்கு எந்த பாவத்தை செய்தோம்
செய்யலையே ஆண்டி வரதேசி கண்ணோ ஆதாரம் இல்லையோ யாராவது தானம் என்று சொல்லி வந்தால் அள்ளி அள்ளி கொடுத்தோமே பிச்சைக்கென்று வந்தவரை நாம் பின்னே நாம் வர சொன்னோமா ஆண்டியை படித்தோமோ அதிபுர தேசிகளை அடித்தோமோ ஆலயத்தை தான் நிகழ்ந்தோமா அப்படி ஒரு தெய்வம் செய்யாம எனக்கு ஒரு குழந்தை செல்வமாக இல்லை சுவாமி யாருடைய மனசை நோய்பிடிக்கவில்லை ஆனால் இந்த ஆண்டவர்களுக்கு ஒரு குழந்தை தரவில்லை என்று சொல்லி இந்த சிவகாமி ஆனவள் அந்த அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து வருந்தி தவம் இருக்கிறாள் இருக்கக்கூடிய நேரத்தில் வருந்தினால் திருந்தும் என்று சொல்லி கிடந்தவே பவானுடைய அண்ணனுடைய வயிற்றிலே கருமான உருவாக நம்பி சரி மாதம் ஒரு திங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை ஒப்பாரை நீக்கி குப்பிட்டுடைய பாராட்டி சீராட்டி பேராண்டு சொல்ல வேண்டும் என்று புதிய பெயர் நட்டவன் பெற்றெடுத்த குழந்தைக்கு வேதாமம் சொல்ல வேண்டும் என்று எப்படி பெயர் வைக்கின்றாள்? திரிவெண்ண நட்டவன் என்ற வேதாமத்தை சொன்னதல்ல. அவள் என்ன பகவானுக்கு இன்னொரு பெயர் உண்டு. கரை கண்ட நீலகண்டன் என்று சொல்லி. ஆமா. அந்த பகவானுடைய பெயரை ஒட்டி இந்த குழந்தைக்கு திருநீலகண்ட நட்டம் என்று சொல்லி அழகான பெயர் நாமத்தை சொல்கிறாள். சரி. குழந்தைக்கு பெயர் நாமத்தை சொல்லி ஆயுள் கண்டமும் முழுவதும் மேலிதான் வளர்த்து வருகிறாள். ஆமா, குழந்தை இல்லை இல்லைன்னு இருந்தா. அது தரமான ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. உருண்டு வருகிறது. ஆனால் அவருடைய மனத்து சஞ்சலமும் சற்றும் தீரவில்லை. வருத்தம் குறையல. குழந்தைக்கு 5 வயசு ஆகிட்டு அதுக்கு பிறகு என்ன குழந்தை இல்லை. ஏன்னா அவருடைய குலம் என்ன என்னமோ தொழில் தாசிகுலம் என்று சொன்னாலே ஆடவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்காது. பெண் குழந்தை பிறந்தது சொன்னா மதிப்பு மரியாதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆமா, எனக்கு என்ன இந்த சிவகாமி எப்படி நம்மளுடைய குல தொழிலும் நாட்டிய தொழில், நம்மளுடைய குலமும் தாசி குலம். சரி, தாசி குலத்திற்கு தேவைப்படுவது பெண் குழந்தை தான் என்று பகவானிடத்தில் வருகின்றார். வந்து எப்படி எடுக்கிறார்? சிவகாமி எப்போது
காட்சியகாவை அப்போதுதான் பெண்ணதல்லை தன்னக்காரே மலை மகள் வேணும் என்னவே மலை நொந்தி சிவகாமி வாடினாய் நொந்தி சிவகாமி வாடினாய் இந்த தீனாத்தலம் ஒன்றும் இல்லையே இறந்து விட்டாலே அதில் ஒன்று மோட்சமே மருந்து பால்போடி தீரா தெரியாமல் பெண்களுக்கு பலன் உண்டுவே ஆனால் கொண்டேடி ஆனாலும் கோவிலில் சென்று நாட்டியம் ஆடாமல் செய்து பார்த்தால் இது சிவகாமியாகப்பட்டவளோ மனதிலே நினைக்கிறார். பகவானே, ஒரு ஆண் குழந்தைக்கு அருள்புரிந்த நீர் ஒரு பெண் குழந்தைக்கு அருள்புரிய மாட்டீரா? பிறந்த குழந்தை பாலுக்குடி மாறவும் நடந்த குழந்தை பிள்ளை வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அவளுக்கு எல்லாம் பிள்ளை கொடுக்கிறவங்களுக்கு குறை பிச்சு கொடுப்பான், கொடுக்காதவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டான். எங்க ஊர்ல ஒரு இடத்துக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண போறோம் பிள்ளை பிறந்திருக்கு. பிள்ளை வேண்டாம் வேண்டாமாங்க அவங்களுக்கு ஒரு பிள்ளையா இருக்கும். பிள்ளை வேண்டும் வேண்டும் சொல்லலாம் பிள்ளை குழந்தை இருக்காது. இது சிவகாமிக்கு ஒரு குழந்தைக்கு மேல அடுத்த குழந்தை கிடையாது. வருஷமா 6 வருஷம் ஆகிட்டு மூத்தவே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது பார்த்தால் இந்த சிவகாமி ஆகப்பட்டவள் சரி மனதையே நினைக்கிறார். நமக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை இல்லைன்னு இருந்தோம், பெண் குழந்தை இல்லை இல்லைன்னு இருந்தோம். நமக்கு சரி பெண் குழந்தைக்கு பகவான் அருள் புரிந்து விட்டாரு. சரிதான் என்று பெற்றெடுத்த குழந்தையை எப்படி இருக்கிறார்கள் பெற்றலை பெண் பிள்ளை நான் சிவகாமி சிவகாமி பொன்மணிகளை சூட்டக்கூடிய நாள். பொன்மணிகள் பொன்மணிகள் ஆமா கழுத்துக்கு செயின், இடுப்புக்கு அரண்யா, நாளுக்கு கொலுசு. அத ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எனக்கு தெரியாது. ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாம் போடுவாங்க. காதுல கொலுசு போடுவாங்க, காதுல கமல் போடுவாங்க, கையில வளையல் போடுவாங்க. எல்லாம் போட்டு ரசிக்கக்கூடிய வயசு இந்த சின்ன வயசு 28 வயசு. அப்படி இருக்கின்ற போது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அடியே சித்தி, டி மைனி, என்னடி என்ன மாமி சிவகாமிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்து பாத்தியா? அப்படி அடி அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குடி. அதே எப்பா நீயும் பெத்திருக்கேடி 10 பிள்ளை பண்ணி குட்டி மாதிரி. ஒத்த பிள்ளை பெற்றாலும் கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பெற்று வச்சிருக்காடி. அதனாடி பிள்ளை உனக்கும் வைக்கலாம் நீயும் பெற்றிருக்கீங்க. சித்தி என் பிள்ளை என்ன போலதான் இருக்கும். ஆமா வண்டி குட்டி மாதிரி தான் இருக்கும். அப்படி சொல்றியா? ஆமா சரி அதுல என்னடி உனக்கு போடுறாம
இருக்கட்டும். நீ எங்க வாங்கிட்டு போலான்னு இருக்கிற? நானாடி? ஆமா. நான் குழந்தைக்கு வளையல் போட போறேன். வளையலா? ஆமா. கருப்பு வளையலா வாங்கிட்டு போ. ஆமாடி. எடி நீ என்ன வாங்கிட்டு போலான்னு இருக்கிற? நான் சண்டை போடலான்னு இருக்கேன்டி. சண்டையா? ஆமா. சண்டை புருஷங்களோட போடி. ஆமா, நீ வீட்ல இருந்து சண்டை போடுறீ, அங்க வந்து சண்டை போடாத. என்னடி சொன்ன? சண்டை. அடியே சண்டை இல்லடி, காதுக்கு சண்டை போடலான்னு இருக்கேன். சண்டையா? ஆமா. நீ சண்டை என்னது எனக்கு சண்டைன்னு கேட்டுட்டு பா. அப்படியா? அது மொத்தம் 3 காது. ஆமா. ஒண்ணு வலது காது, இன்னொன்னு இடது காது, இன்னொன்னு ரெண்டு கேட்காது. எடி மாமி, நீ என்னடி வாங்கிட்டு போலான்னு இருக்க? சுத்த போறியா? எங்கடி? அருணா கொடியா? நீ காரியமா தான் வந்திருக்கடி. அடே கொடி எடுக்கதா எடுக்க தங்கத்துல வெடி. அம்மா வெளியில கொண்டு வருவா. அப்படி என்று அவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அங்கே சிவகாமியோடைய குழந்தையை அழகாக தொட்டிலே கிடத்தி ஆவியர்கள் அப்படி தாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வருகின்றார்கள். குழந்தை எங்கடி இருக்கு? இங்க பாடி தொட்டில கிடக்குது. என்ன அழகா இருக்குது என்று குழந்தைக்கு என்ன செய்கிறார்கள்? பல பணிகள் மகனுக்கு அறிவுறாய் எதிர்த்தி தன்னுடன் வெள்ளதமைத்து வெள்ளனோயிட்டு மாட்டி 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 வளையிட்டு காலுக்கு தண்டை கொலுசணிந்து. ஆமா, கைகளுக்கு வளையல் போட்டு சரிதான் பவுடர் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் அழகு பாக்குற பெண் குழந்தை பாத்தீங்கன்னா அழகு பார்க்கிறார். அப்படி இருக்கின்ற போது 28 நுண்கட்டம் முடிந்து விடுகின்றது. நாட்கள் செல்ல செல்ல 41 நாள் ஆகுது குழந்தை பிறந்து. நாள் ஒன்று சென்றா வயது ஒன்று செல்லும். ஆமையா, வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த வயதை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது ஒரு நாள் போச்சுன்னா ஒரு வயசு போச்சு. சரி, 40 நாளிலே பேராது சூழ வேண்டும். குழந்தைக்கு எப்படி பேர் நாமத்தை சூட்டுகிறார்? எப்படி சொல்லுகிறார்? சித்திரங்கள் பெற்ற நல்ல பெற்ற நல்ல சிவகாமி மகள் தனக்கு மகள் தனக்கு சித்திரங்கள் பெற்ற லட்சுமி என்று சொல்லி விட்டாய். தானாட்டி தானாட்டி வெளுத்து வரா வெளுத்து வரா பெற்றெடுத்த குழந்தைக்கு நாமம் சூட வேண்டும் என்று அழகாக குழந்தைக்கு பேர் போடணும். பாத்தீங்களா? குழந்தை பார்க்கும் போது லட்சுமி கடாட்சம் குழந்தைய விளையாட்டம் இருக்குது. அழகுன்னு அழகு இப்படி ஒரு அழகாக இருக்கிறார். சரி, பார்த்த குழந்தைக்கு பேரானது எப்படி போடுறாங்க பாருங்க. லட்சுமி என்ற அழகான பேர் நாமத்தை சூட்டு வந்தார்கள். சரி சரி, லட்சுமி என்று சில நாமத்தை சூட்டி குழந்தையின் ஆளுநர் வண்ணமும் பொழுதும் மேலிமார் வளர்த்து வருகின்றார். எப்படி ஒன்றிரண்டு பொந்தனவே ஒன்றிரண்டு பொந்தனவே உச்சமயதேனாக ஏனாக உச்சமயதேனாக உச்சமயது ஏனாக ஏனாக உச்சமயது ஏனாக ஏனாக
நந்தனவி மத்தியாய் நாடியவள் நம்பரத்தி அந்தமுடன் எழுத்தோடி ஆயிரையால் நாங்கள் நன்னால் ஆயிரையால் நாங்கள் நன்னால் ஒன்று இரண்டு என்று சொல்லி பெற்றெடுத்த குழந்தைக்கு வயசு ஒன்றின் ஒன்றாக 5 வயது அடைகின்றார். 5 வயதிலே ஆடை கட்டும் பக்குவம், ஆறான திறமையிலையும் சரி அறிவுக்கள் வளர்க்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் அன்னைக்கு சொல்லி வச்சாரு. என்னன்னே கண்ணுடையோர் என்பவர் கற்றார் முகத்தில் 2 புண்ணுடையோர் கல்லாதவர். எல்லாருக்கும் முகத்தில் 2 கண்ணு இருக்கு, இருந்தாலும் அந்த 2 கண்களும் கண்ணு கிடையாது, புண்கள். இவன் ஒருவன் படித்திருக்கின்றானோ அவருடைய முகத்திற்கு 2 கண்கள்னு சொல்றாரு. சரி, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஒரு வங்கியில இருந்து பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது அண்ணாச்சிக்கு, தபேலகர் அண்ணாச்சிக்கு என்ன செய்வாரு, தம்பி இது என்ன பதில் பாரு கொஞ்சம். அவரு கண்ணு இருக்கு அப்படியா, இருந்தாலும் அது வாசி புரிஞ்சுக்க தெரியல, இருந்தாலும் அவளுக்கு கண்ணு தெரியாது போல. அது போல படிக்காதவங்களுக்கு கண்ணு இருந்தாலும் அந்த 2 கண்களும் தெரியாததுக்கு சமம். ஆமா, படிச்சவனால என்ன எழுதிருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் சொல்லி வச்சிருக்க, இது கூட கிடையாது. இந்த கல்வியின் பெருமையில ஒன்று பார்த்தால் எப்படிப்பட்டது, வெள்ளத்தால் அழியாது, கொள்ளை போகாது, கண்ணருக்கும் பயங்களையும் கல்வி செல்வம். இந்த உலகத்துல எந்த செல்வாக இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள் வந்தால் அழைத்து விடும். கல்ல வந்த களவாட்டு எவ்வளவு கொடுத்தா குறைஞ்சிடும். ஆனா இந்த கல்வி செல்வத்தை மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது, எதுவும் அழிக்க முடியாது. ஆகவே ஒரு பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இடத்தையும் பொருளையும் சேர்த்து வைக்க வேண்டாம், தரமான கல்வியை கொடுத்தால் போதும். சேர்த்து அந்த நாட்டியத்தையும் வைத்து கொடுக்கிறார். நம்முடைய குலத்தொழில் நாட்டியம் இல்ல, இது அன்னைக்கு சொல்லி வச்சா. குலத்தொழில் தெரியாதவனுக்கு கோடி அளவு பஞ்சம். அவன் பெரிய டாக்டரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், ஆடிட்டரா இருக்கலாம், ஏதோ முடிச்சுட்டு போ, குலத்தொழிலை மறந்து விடக் கூடாது. அப்படி இந்த குலத்தொழிலை வைத்து வருகின்ற இந்த லட்சுமியானவள் கல்வியுடன் சேர்த்து நாட்டியத்தையும் வைத்து கொடுக்கிறார்கள். அப்படி கற்று பயின்று வருகிறாள். அப்படி வருகின்ற போது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்கள், அவளோட ஒப்பினையா ஒப்பினையா தலைமுடியா அந்தனதி கமலவாரோ அந்தனதி கமலவாரோ சந்ததிக்கு முறைகாரி முறைகாரி அழகாக பயின்று வர வந்தார். நாட்டியத்தையும் வைத்து வரக்கூடிய நேரத்தில் சுந்தரனே கொட்டையதான் தோல்வி அவளுடைய ஒப்பினையா ஒப்பினையா உடலழகா தலைமுடியும் ஒரு தெருவிலே வந்தாலே தூத்துட்டு போவா ஆடவர்களை மதி வளைக்கும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறார். ஆடவர் மட்டும் கிடையாது, பெண்களும் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு பேரழகி. இப்படி ஒரு அழகியான சிலை பெண்களை புறம் போடுறாங்க. எப்படி இருக்கிறா, எப்படி இருக்கிறார், சங்கீதனை காணாலோ சத்தியமுறை கரக்குமண்டி காணாலோ சுற்றி ஒரு கரக்குமண்டி ராஜோடம் பலத்துக்காரா
சுற்றி ஒரு கருப்பு உண்டு, மாதளம் பழத்துக்கான கருப்பு உண்டு, ஆடுகின்ற நாகத்திற்கும் அடியில் ஒரு கருப்பு உண்டு, எலுமிச்சம்பழத்துக்கும் இடையில் ஒரு கருப்பு உண்டு, ஓடுகின்ற தண்ணீரிலோ ஒரே ஒரு கருப்பு உண்டு, கொன்னிமுத்துக்கான குறுக்கே ஒரு கருப்பு உண்டு. ஆனா இந்த வெண்மணியோ கருப்பொழிய வெண்மையும் ஒரு கருப்பு இல்லையா, தலைமுடி கருப்பொழியை தாரே ஒரு கருப்பும் இல்லை, வெண்மையோ கருப்பொழிய ஒரு கருப்பும் இல்லை. அப்படி பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கிறார். கைவரும் தகவலை கர்ப்பத்தை விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கின்றார். மிகவும் அழகு வாய்ந்த பருவமங்கியாக திகழும் போது இருக்கின்றான். வயது 12 வயது இருக்கின்றார். பருவமங்கியாக மகிழ்ச்சி விடுகின்றார். அந்த நேரத்தில் சரி பார்த்தான் ஓரளவு நாட்டியத்தை பயின்று விட்டார். மற்ற கலையை அரங்கேற்றம் செய்ய வேண்டும். யாரா அம்மையப்பர் ஆலயத்தில் வைத்து அரங்கேற்ற விழா. எனது சிவகாமிக்கு வயசாகிட்டு ஆலயத்திலே சென்று நாட்டியம் ஆட முடியவில்லை. சரி மகளாகி லட்சுமி வந்து சொல்லுகிறார், மகளே லட்சுமி, என்னம்மா ஏம்மா நீ அம்மாவுக்கு ஆலயத்திலே சென்று நாட்டியம் ஆட முடியவில்லை. சரி 8 வருஷம் குறைஞ்சிட்டு ஆகவே அம்மாவுக்கு பதிலாக நீதானே சென்று ஆலயத்தில் நாட்டியம் ஆட வேண்டும். அப்படியாமா? தனியா போகக்கூடாது மக்கா. நீ எப்ப சொல்லுவேன் நான் வந்தேன். கூடவே நம்முடைய அண்ணன் திருக்கடை நட்டுமணி அழைத்து செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும். அண்ணன் அடிச்சாதானே ஆட முடியும். ஏ அப்பா ஆகவே உனக்கு தொடையா அவரே அனுப்பி வைக்குமா? அப்படியே ஆகட்டும். ஆகவே நாளைக்கு உனக்கு அந்த அம்மையப்பர் ஆலயத்திலே வைத்து உனக்கு அரங்கேற்றி விழா. இங்கே அம்மையப்பர் ஆலயத்திலே அரங்கேற்ற விழா ஏற்பாடு ஜெகஜோதியா நடந்து கொண்டிருக்கிறது. சரிதான். அங்கே ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்காக சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியில் இருக்கிறாரே, அவன் தன்னுடைய அப்பனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்? அப்பா உங்களுக்கு வயசாயிட்டுப்பா. அப்பா காலையில 6 மணிக்கு பூசை வைக்கணும்னு சொன்னா மதியம் 11 மணிக்கு தான் கோயிலுக்கே போறீங்க. காலையில முடிக்க முடியல, ஒரே உங்களால ஒரு கால பூஜை முடங்கி விட்டது. சரி ஆகையினால் உங்களுக்கு பதிலாக நான் சென்று ஆலயத்தில் பூஜை செய்து வருகிறேன். மகனே என்னம்மா? ஆலயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, யாரையும் பார்த்து மயங்கிட கூடாது. இல்லம்மா, ஆலயத்தின் சொத்துக்கள் அம்மா அப்பாடா முறதறியா பிறந்தவளை, இது ஆலயத்தின் சொத்துக்கள் எல்லாம் கையில தான் ஒப்படைக்கிறேன், பத்திரமாக பார்த்துக்கொள். சரியப்பா. அப்படி என்று ஆலயத்திலே இங்க பூஜை செய்வதற்காக வருகிறான். இந்த வேலவ வேதியாகப்பட்டவனும் பூஜை செய்து கொண்டிருக்க இங்கே திரை எப்போது விலகும், லட்சுமி எப்போது வருவாள் என்று வழி மீது வெளியே வைத்து காத்திருக்கிறார்கள் அங்கு வந்தவர்கள் அனைவரும். சரி சரி. இங்கோ திரையும் வந்து விலகுகின்றனா, நடனமும் ஆரம்பிக்கிறதா. சரி சரி. அண்ணன் மத்தளம் வாசிக்க நாட்டியமான அழகாக நாட்டியம் ஆடுகிறான். கூட்டத்தில் உள்ளவங்களா பேசுறாங்க. என்ன அழகு, எத்தனை அழகு. ஆமையா கோட்டி முதல் கொட்டி அழகு. நாட்டியம்னு சொன்னா இதுவல்லவா நாட்டியம் அப்படி என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது உள்ளவங்க சொல்றாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சரி பார்த்தாங்க வேலவ வேதியாகப்பட்டவர் பூஜையாக வைத்துக் கொண்டிருந்தாரே. சரி அவருடைய காதலுக்கு கேட்கிறாரா, தான் 8 அடி பஞ்ச குட்டி 16 அடி பாயுது. ஆமா, உருக்கி பிறந்தது போல ஆகுமா? ஆட்டியாடா மீன் குஞ்சுக்கு நீந்தலா கற்றுக் கொடுக்க வேண்டும். அவன் சிவகாமிதான் பெரிய ஆட்டக்காரின்னு சொன்னார். சிவகாமியுடைய மகள் லட்சுமி என்ன ஆட்டையும் ஆடுறார். நாட்டியம் சொன்னா இதுவல்லவா நாட்டியம் அப்படின்னு சொல்லி ரசித்து
பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த வேலுமை வேதியாகப்பட்டவளோ என்ன செய்யலாம் திரும்பி அந்த வேதியரோ லட்சுமியா தன்னை கண்டா தன்னை கண்டா திருப்பியவள் மனதியனே திருப்பியவள் மனதியனே ராசிவாள் அருகில் வந்தாள் ராசிவாள் அருகில் வந்தாள் என்ன